இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. காலையில ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல ஒருத்தர் சொல்றாரு, சிகப்பு கலர் கார் மட்டும் வாங்காதீங்க. உங்க குடும்பத்துல ஒரே பிரச்சனையா வரும். உங்க கார் அடிக்கடி வந்து செலவு குடுத்துட்டே இருக்கும். ஆக்சிடென்ட் ஆயிட்டே இருக்கும்ன்ட்டு. அதே அவரே சொல்றாரு, ஒருத்தவங்க ஃபேமிலில வந்து நல்லா போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு நீங்க ஏதாவது பிரச்சனை குடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஒண்ணும் பண்ண வேணாம். அவங்க வீட்டோட உள்ள இருக்க பெயிண்ட்ட மட்டும் ஒரு சிகப்பு கலரா மாத்திட்டு வந்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலியே வந்து 2 ஆயிடும் அப்படின்ற மாரி சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, பாஸ் வாங்கி தலகாணி கீழ வச்சுக்கோங்க. எக்ஸாம் எல்லாம் பாஸ் ஆயிடுவீங்க அப்படின்ட்டு. இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நான் தாங்க முடியாத கொந்தளிச்சு போய் தான் இந்த வீடியோவே எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தது. அந்த வீடியோ என்னன்ட்டு இதுல ஆட் பண்றேன். பார்த்துட்டு வாங்களேன். உங்க பிரச்சனைகள் எழுதி அதை சர்க்கிள் பண்ணி 2 லைன் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து அப்படியே பாஸ் ஆயிடும். ஸ்டாப் ஆகாது. அப்படியே நிறுத்தி வச்சிருக்கும். அந்த இங்க் காய்ஞ்ச மாதிரி காய்ஞ்சதுக்கு அப்புறம் அதனால ஃபோல்ட் பண்ணி ஒரு ஜிப்லாக்ல போட்டு ஃப்ரீசர்ல ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ஓகே, அப்போ அந்த பிரச்சனை அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். அது எப்படி? பிரச்சனையை பூராவும் பேப்பர்ல எழுதி ஜிப்லாக் கவர்ல போட்டு ஃப்ரீசர்ல வச்சா பிரச்சனை எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுமா? சரி, இப்ப எப்படி அந்த பிரச்சனையை பூரா பேப்பர்ல எழுதுறதுக்கு பதிலா அந்த பிரச்சனை எல்லாம் நம்மளுக்கு தானே இருக்கு. பேசாம நம்மளே ஏறி ஃப்ரீசர்ல உட்காந்துட்டேன் என்ன? நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்கன்னு உங்க எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எங்க பிரச்சனையை இப்ப நீங்க தான் உங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு உங்களை தூக்கி ஃப்ரீசர்ல